ஸ்வீட் பாக்ஸ் நீ அதுதான் யாருமே துணி வைக்கல விதை போட்டுருக்குறாங்க. புதினாவா டேய் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? தோசை. விமலா ஹாப்பி நியூ இயர் டி. கோலமா போடுற? கோலம் போட தெரியுமா? கோலம் போட தெரியுமா? உண்மையாதான் சொல்றியா? செல்ல பார்த்து பார்த்து போடணுற. அப்போ உனக்கா தெரியாதா? என்ன விமலா டார்லிங் தடுமாற்றம்? தடுமாற்றம் இல்ல, மறந்துடுச்சு ரொம்ப நாள். மறந்துடுது ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான் தடுமாற்றம், வேற எதுவும் கிடையாது. சரியா? போட மாட்டேன்னு சொன்னல, போட்டேன் பத்தியா எப்படி இருக்கு? கோலமா காய வைக்கலையா? நேற்று பொழுதுக்கு தான்ப்பா வாங்கினேன் காயில. நல்லா காய வச்சிருந்தா இன்னும் சூப்பரா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் சூப்பரா ரெடி. நல்லா இருக்கா? தேங்க்யூ. என்ன ஒன்று கோலமாக இன்னும் காய வச்சிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். ஆமாம், நேற்று ஈவினிங் தான் வாங்கினதுனால அது மாதிரி இருக்குது. அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஏன்னா என் பசங்க வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களை இட்டுக்குன்னு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறேன்னு போகும்போது பாருங்க நீங்களே ஃப்ரெண்ட்ஸ். எந்த கோயிலுக்கு மேடம்? அந்த கோயில் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? சஸ்பென்ஸா? சஸ்பென்ஸ் தான். அந்த அளவுக்கு முக்கியமான கோயில் எனக்கே தெரியாம எந்த கோயில்? அது ஒரு கோயில் இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் அசந்துடுவீங்க. அது மாதிரி கோயில் இருக்குதாங்க. அப்படியா? ஆமா. அதுக்கு முன்னாடி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லட்டும், அப்பதான் என்ன நீ எந்த லெவல்ல போட்டிருக்கேன்னு தெரியும். ஓகேவா? அம்மா வந்து ஸ்டார் நெல்லி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஸ்டார் நெல்லி தான் கிள்ள போறேன். பிரகஸ்டிப்பா இங்க ஸ்டார் நெல்லி பழமா எங்க இருக்குன்னு பாருங்க. அது அந்த பக்கம் இருக்குது. தோ ஒன்று இருக்கு. எங்க? நல்ல பழமா பழுத்து பழமா இருக்குது. பழமா பாத்துக்கல, அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வேற எங்க இருக்குதுன்னு பாரு. அந்த பக்கம் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்களா. அது புளிப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பழுத்தாதான் சாப்பிடவே வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கும். ஸோ அதனால பழுத்தா நல்லா இருக்கும். டோருக்கு போய் ரெண்டு. இதுவா? அது 2 கிலோ பழம் தான். அது பழமா? ஆமா, லைட்டா காயா இருக்குது. அது போக போக பழுத்துரும். நிறைய கிள்ளிக்கலாம். இது கூட அப்ப செங்காதான் கிள்ளிக்கலாமா? இந்த மேல உங்களுக்கு மேல இருக்கு, தலைக்கு மேல 2 3 இருக்கு. டோபர் அப்படியே போய் டோபர். தோபருங்க பழுத்து பழமா. அது மேல 3 இருக்கு பாரு. போதும். அதெல்லாம் காயில நல்லா இருக்காதுங்களா? காய் நல்லா இருக்கும். உப்பு மிளகாத்தூள் போட நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். இதுதான் எங்க ஊரு. எவ்வளவு பச்சை பசுமையா இருக்குது பாருங்க. அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லு சார். சாட்டுதாயா வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அம்மா வீடு.
பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்ன மித்த என்னடா இது மூஞ்சி இப்படிக்குது, பேண்ட் வேற மாத்தி போட்டுங்கிற. என்ன மித்த மூஞ்சி எல்லாம் பவுடர் எல்லாம் சளி பிடிச்சிருச்சா? மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குதா? அதானா என்ன மூக்க பாரு. சரி அக்கா மித்தா ரேடியா பாடுதா? ரேடியா பாடுது பிரகஸ்டிக்கு மூஞ்சி ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இல்ல? அதான் என்ன தெரியல, ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாங்களா? தண்ணி குடி. என்னடா டல்லாக்குற? முடியும் வளர்ந்து போச்சு. என்ன டல்லாக்குற? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மூக்குல சளியும் பிடிச்சுக்குது. உடம்பு சரியில்லையாமே? கிளம்பி ரெடி ஆயிட்டா? நீ வரலையா? என்னாச்சு? என்னதான் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? வந்தவொடனே ஸ்வீட் பாக்ஸ் நீ அதுதான் ஏற்கனவே துண்ணு இது அதனா நீ நல்லா இருக்கிறேன்ல, ஜிலேபி எனக்கு எங்க யாரு போனாலும் எடுத்த உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் வேலை. சில்லி போட்டு சாம்பாரா? சரி குடு, நீயே தூண்டுறாத எல்லாத்தையும். கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல எல்லாமே இருக்கும். சொன்ன மாதிரியே பாதாம். விமலா வந்து நான் எப்ப ஊருக்கு வந்தாலும் அம்மா வீடு கிச்சன் வந்து ஃப்ரிட்ஜ்ல என்ன ஆகுதுன்னு எடுத்து சாப்பிட்டு தான் வர வேலை. இது மாதிரிமா 3 ரவுண்டு போயிட்டேன். வந்த உடனே தீனி பண்றோம். அது எங்க அம்மா வீடு. உங்க அம்மா வீடா இருந்தா? அம்மா வீடு வந்தா வந்த உடனே எல்லாத்தையும் ஆராய். அதுனா அம்மா வீடா இருந்தா சூதுவாது இல்லாத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். திறக்கவே முடியல. நீ வந்து திறக்கூடாதுன்னு சொல்லிதான் போட்டு டைப் பண்ணி வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாக்ஸ் எப்படி இது மஞ்சள் கிழங்கு பேரு பொங்கலுக்கு ரெடி ஆயிடுது. மஞ்சள் கிழங்கு? ஆமா, பொங்கலுக்கு எவ்வளவு அழகா ரெடியா இருக்குது பேரு. சூப்பரா. போன வருஷம் வச்சுதா? ஆமா, நிறைய வச்சுக்கிறாப்ல. ரொம்ப நாள் ஆச்சா வந்து? என்ன செடி எல்லாம் புயல் அடிச்சு விழுந்துச்சாண்ணா? புதினா எல்லாம் இதுல நட்டு வச்சுக்கிறாங்க. நட்டு வைக்கல, விதை போட்டுருக்குறாங்க. புதினாவா? அப்படியா? நல்லாதான் துளுத்து வந்துக்குது இதுல. ஆனா நான் கூட புதினா வீட்டுல நட்டு வச்சுக்கிறேன். அதுலயே நட்டா வரப்போகுது. மாமியார் மேடம் எங்க? மாமனார் சார் அழகானா எங்க அவரு? பொங்கலானா புரிஞ்சியா பொடியா அரிஞ்சிட்டு அதை அவிச்சு காய போட்டா ஊற்றி மஞ்சள். ஆமா, அது அங்கெல்லாம் கூட இருக்குது நிறையா. அதெல்லாம் மஞ்சாவாது. மாமா எங்கன்னு கேக்குறாரு. கொங்கரிக்கா? ரோஸு, கனகாம்பரம், மஞ்சள். அந்த கதம்ப தழை நம்ம வீட்டுல இருந்தே அந்த நட்டது. அப்படியா? தோட்டமே ஆகி போச்சு. ஆமா, இந்த முருங்கண்ணு அவள் தான் அது வர. விமலாவுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தா ஒரே ஜாலி தான். அதுதான் ஒரு 4-5 மாசம் கழிச்சு இட்டுன்னு வரேன். ஒன்னு இட்டுன்னு வந்தா வச்சுக்கா அவ்வளவுதான். வாரம் இப்போ இந்த நாள் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அவங்க வீட்டாண்ட கூட மஞ்சள் கிழங்கு வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டியா? தோசை சாம்பார். உன் பேரை கேட்கலடா. என்ன சாம்பார் என்ன குழம்புன்னு கேட்டாங்க. சாம்பார்ன்ற
துணி போட்டு காய் பனின்னு அன்னைக்கு போட்டால் தான் கோயில் அப்படியே வந்து கழிப்பினாங்க. நீ வரலையா கோயிலுக்கு? இங்கே தான் இருக்கு புரியா? அப்பவும் இருப்போம். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். வா அண்ணா வர மாட்டேன். மித்தினிடா காசு எவ்வளோ வச்சுக்கிறா? காசு எவ்வளோ வச்சுக்கிறா? எதுனா படிக்கிறா? படிச்சு கரெக்டா சொல்றா. மித்தா கரெக்டா சொல்ல எவ்வளோண்ணா? 3 ரூபாயா? அடப்பா 200 ரூபா நோட்டு வச்சு 3 ரூபான்ற 3 ரூபா. 1 2 3 அத்தை வச்சு பார்க்க கூடாதா? தரகாணி இல்ல படுக்குதுன்னா அந்த 3 ரூபாய் வச்சு பார்க்க கூடாதா? 3 ரூபாய் வச்சு பார்க்க. சரி 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 ட்ரெஸ் போட்டு போலாம். அதெல்லாம் வைக்க கூடாது. மித்து கோயிலுக்கு போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு போறேன்னா திண்டிவனம் பக்கத்துல அனந்தமங்கலம்ன்ற ஊர்ல சிவன் கோயில் இருக்குது. ஈசா கோயில் மாதிரி இருக்கும். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஒரு முழம் கொடுங்க. ஆகட்டான்னு சொல்லுங்க. ஆகட்டா காசு கொடு பேசி பாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமங்கலத்துல இருக்கிற சிவன் கோயில். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து கூட்டம் வந்திருக்காங்க. ராட்னடா செப்பல் கைட்டு வாரம் குத்தாது. நம்ம கோயில் உள்ள தானே போ. இதுதான் வந்து அவுட்லுக் போஸ்ட். ஏன்னா வெளியே உள்ள கோயில் உள்ள வந்து அலௌடு இல்லை. ஸோ வெளியே வந்து தான் எடுக்க முடியும். ஏன்னா உள்ள வந்து சாமி கோயில் உள்ளலாம் அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஒரு வழியா சாமி போய் தரிசனம் பண்ணியாச்சு. உள்ள சிவன் கோயில் பெருமாள் சாமி எல்லாம் இருந்துச்சு. சாமி பார்த்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கோம். ஈசா கோயில் இருக்கு. ஈசா கோயில் உள்ள வந்து கோயில் வந்து அலௌடு இல்லை. வீடியோ எல்லாம் எடுக்குது. இப்போ வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே இருக்கிறது மட்டும் நம்ம வந்து அலௌடு வந்து உண்டு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலை இந்த கோயில வந்து மலை மேலே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அங்கங்கே உட்காடுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து இடம் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை சுற்றி எல்லா இடத்துமே வந்து ஏரி இருக்கு. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து யாருக்காவது அமைதி வேணும்னா வந்து பாருங்க. ரொம்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லா இடமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய இருக்கு. ஸோ இது மேலே நின்று எல்லா இடத்துமே வந்து ஃபோட்டோ எடுத்தோம். சூப்பராக இருக்குங்க. ஹாய் சார். இரு இரு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட அவுட்லுக் போஸ்ட்டு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈசா கோயில் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. சொல்ல உண்மைதான். நம்ம வந்து கோயம்புத்தூர்லாம் வந்து போக முடியாது ஈசா கோயிலுக்கு. ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஈசா கோயில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த இடம். பார்க்கறது கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கு. நிறைய கூட்டம் இப்போ இன்னைக்கு வந்து நிறைய மேல்மருத்தூர் கோயிலுக்கு போறவங்க எல்லாமே இங்க வந்திருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குகை விநாயகர் கோயில் அதெல்லாம் வந்து உள்ள போகும்போது ரொம்பவுமே பயமா இருக்கு. பயமா இருந்துச்சு அது உள்ள போகும்போது.
மேல மேல சூப்பரா வந்து வடிவமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து சூப்பராக போச்சு. ரொம்ப ஜாலியா ஏன்னா, போச்சு. கோயிலுக்கு வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்து சுற்றி சுற்றி காமிச்சிருக்கேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த ஷேர் வருஷம் பண்ணுங்க. நியூ இயர் எங்களுக்கு ரொம்ப ஜாலியா போச்சு. உங்களுக்கும் நியூ இயர் ஜாலியா போயிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, டாடா, பாய். பாய் மித்து பாய். மித்து பாய் சொல்லு. பாய்.